வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் உண்மையாகவே சில கண்ணு குளிர்ச்சியான விஷயங்களை நாங்கள் பார்க்கணும். என்னென்னு சொன்னால், ஒரே நாங்கள் அரசியலை இந்த ரிம் உடைஞ்ச சைக்கிள் கட்சியையும் ஓடில்லாத வீட்டையும் பற்றி நடுக கதைக்கிறத விட கதைக்கணும் கட்டாயம். அதையை பற்றி கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குத்தான், கட்டாயம் கதைக்கணும். ஆனால் ஒரு நாடு எப்படி அபிவிருத்தி அடையுது, அந்த நாட்டை எப்படி ஒரு அரசாங்கம் அல்லது பிரதேச சபைகள் எப்படி பராமரிக்கிறது என்றது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் இப்படி ஒரு நடைமுறையில் எப்படி அதை பராமரித்து கொண்டு வராங்களன்றதை கட்டாயம் நாங்கள் எங்கட மக்களும் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு தமிழ் மக்களும் இப்படியான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகணும். அவைன்ற வாழ்க்கையிலையும் இப்படி நல்ல சந்தோஷங்கள் உருவாகணும் என்ற ஆசை வைத்தியர் அர்ச்சுனா நிறைய தடவை சொல்லுவார். தன்னுடைய கனவு இதுதான், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குறது, நல்ல ஒரு ரோட் இருக்கணும், நல்ல வசதிகள் இருக்கணும் எங்களோட மக்களுக்குன்றது தான் தன் கனவுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த வீடியோவில் ஒரு இயற்கை, அதாவது பிரான்ஸில் கூடுதலாக வெளிநாடுகளில் குளிர்காலங்களில் இந்த மரங்கள் இதுகளெல்லாம் இலைகள் ஒன்றும் இல்லாமல் வளராமல் தான் இருக்கும். ஆனால் அந்த வெயில் காலம், ஒரு 4-5 மாதம் வெயில் இருக்கிற அந்த காலத்தில் அந்த மரங்களை இந்த நாட்டு அரசாங்கம், பிரதேச சபை, இந்த மேரியன்னு சொல்லுவாங்க, பிரதேச சபைகள் எவ்வளவு வடிவாக அழகாக பராமரிக்குது, நாட்டை எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இப்படி அழகுபடுத்துகிறாங்களன்றதை நாங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் ஒரு ஸ்கூல், பாடசாலை, இதுகளெல்லாம் இவ்வளவு வடிவாக பராமரித்து வச்சிருக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் உண்மையாகவே இதுக்குத்தான் டாக்டர் அடிபடுறார். இதுகளை நோக்கித்தான் டாக்டர்கிட்ட பயணம் இருக்குது. இப்போ தனியாக தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறது மட்டும்தான் இந்த சைக்கிள் கட்சின்ற இந்த வீட்டு கட்சின்ற விஷயங்கள். ஆனால் எங்களை பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள் இவ்வளவு நல்ல பில்டிங்களில் இங்கே பாருங்க, ஒரு போகிற பாதை சிம்பிளாக செய்திருக்கிறாங்க. ஒரு வளையம் போட்டு அதில் ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டு போகிறவங்க ரோட்டில் குப்பை போடக்கூடாது. பாருங்கள், ரோட்டாக தான் வச்சுருக்கிறாங்க. குப்பை இதில் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் 100 மீட்டரில் இன்னொன்று இருக்குது, அங்கே பாருங்கள். அப்போ நாடு க்ளீனாக இருக்கும். இப்போ இதை பற்றின திட்டங்கள் எல்லாம் இந்த பிரதேச சபைகளுக்கோ அல்லது இந்த அதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, இதில் கேமரா இருக்குது. போகிற பாதைகளில் கேமராக்கள் எல்லாம் போட்டு எவ்வளவு நீட்டாக இந்த நாட்டை வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு சிலவில் ஒரு கம்பியை நட்டு வட்டமாக ஒரு கம்பியை வெல்டிங் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டு இது செய்கிறதுக்கு பிரதேச சபையில் பெரிய இதுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இப்படியான ஒரு அபிவிருத்தி உள்ள பிரதேசமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வரணுமென்ற கனவு தான் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு இருக்குது. அதால் தான் இவ்வளோ அடிபடுறார். இப்போ இதை விளங்காமல் சும்மா அவர் நாமலிட்ட போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறாருன்னு சொல்லி இந்த அரசியலை குழப்பி எங்களோட சனத்தை கடைசி மட்டும் பிச்சு எடுக்கவும் லைனில் நிற்கவும் விடுறது தான் இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் இவேண்ட வேலை. இதில் எப்போவுமே எங்களோட சனத்துக்கு நல்ல விஷயம் ஒன்றை செய்ய போகிறது இல்லை. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு வேலைகள் எல்லாம் லீவு, இந்த ரோட்டுகள் கூட்டுறாக்கள் க்ளீன் பண்ணுறாக்கள் எல்லாம் பெற மாட்டினோம். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்ற மாதிரி தெரியலை. பாடசாலைக்கு முன்னாலே எல்லாம் இப்படி ஒரு டஸ்ட்பினை வச்சு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஒரு ஸ்கூல். அப்போ யோசித்து பாருங்க, எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்லை. இதுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவோடு இருக்கிற ஒருத்தர் அந்த பிரதேசங்களை ஆட்சி செய்தால், பிரதேச சபை உறுப்பினர்களாக பிரதேச சபையில் இருக்கிற தவிசாளர்களாக இருந்தால் போதும். இப்போ இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இந்த சண்டிலிப்பாயில் பார்த்தோண்டே தவிசாளர்களை பார்த்தா எல்லாம் வரிக்குட்டிகள். முக்கால்வாசி இந்த சைக்கிள் கட்சியிலையும் வீட்டு கட்சியிலையும் இருக்கிற வரிக்குட்டிகள் என்ன செய்கிறதுண்டா, தண்ணியை போட்டுட்டு அபிவிருத்தியை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை. அது பிரச்சனை இல்லை, அது அவங்க அது அவங்களுக்கு முக்கியமே இல்லை.
என்ன தாங்கள் நினைக்கிறத செய்யணும், தாங்களோட தேவைகளை சந்திக்கணும், தங்களுக்குரிய விஷயங்களை இந்த அதிகாரங்களை வச்சு இந்த கொடுக்கப்பட்ட சனத்தை வச்சு காட்டணும். இது ஒரு சின்ன பஸ் கோல்டு, இது ஒரு சின்ன கிராமம், சின்ன பஸ் கோல்டு பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு நிலத்தில் கூட போய் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது பஸ் கோல்டு. அப்போ இதுகளை சொல்லேக்க டாக்டரை வந்து பைத்தியம் சார் ரெண்டு கதைக்கிறது இந்த சைக்கிள் கட்சின்ற ஏன்னாண்டா அவங்களுக்கு வந்து எங்களோட நாடு வந்து அபிவிருத்தி அடையக்கூடாது. எங்களோட பிரதேசங்கள் வந்து கடைசி வரைக்கும் எங்களோட ஆக்கள் வந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கணும், கையேந்தி கொண்டிருக்கணும். இந்த சைக்கிள் கட்சிகிட்டையும் இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலத்திட்டையும் போய் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கொண்டு கேட்கணும். இதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களோட சனம் வந்து எப்பயுமே முன்னேறக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இவங்கள் பெரியாக்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து இவங்கள் ஹீரோவாக இருக்கலாம். சனம் எப்பயும் போய் ஐயாண்டு கொண்டு நிற்கணும். ஐயாண்டு கொண்டு நிற்கிறத மட்டும்தான் அவங்க விரும்புகிறாங்களோ ஒழிய எங்கட மக்கள் வந்து இதெல்லாம் பாருங்கள். ஒரு பாடசாலைன்ற கிரவுண்ட் ஒரு எப்படி அழகாக உள்ள வச்சிருக்கிறாங்களேன்னு பாருங்கள். ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கும் ஒவ்வொரு இடங்களை போட்டு ஒவ்வொரு இடங்களை நீட் பண்ணி எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்க. உண்மையாகவே இதுக்கு 24 மணித்தியாலம் மினக்கிட தேவையில்லை. ஒவ்வொரு பிரதேச சபைகளும் தங்கட ஏரியாவை சரியான க்ளீனாக தங்கட கடமையில் நீட்டாக செய்தாலே சரி. இது வந்து நின்று கொண்டு அது மத்திக்கு போகக்கூடாது, நெத்திக்கு போகக்கூடாது, சும்மா வந்து சண்டை பிடிக்கிற இந்த கயந்திரமார்கிட்ட இருக்கிற சொத்தை நினைச்சிருந்தா சரி. ஒரு பிரதேசத்தை தத்தெடுத்து இவங்கள் வந்து அந்த பிரதேசத்தை இப்போ உதாரணமாக சொல்கிறேன், சாவச்சேரியோ அல்லது ஒரு மானிப்பாயோ அல்லது ஏதாவது ஒரு தெல்லிப்பள்ளியோ ஏதாவது ஒரு இடத்த பிரதேசத்தை தத்தெடுத்து நாங்கள் சைக்கிள் கட்சியால் இதை அபிவிருத்தி செய்கிறோம்ட்டு இவங்க வர மாட்டாங்க. ஏன்னாண்டா அது வந்து சனம் நல்லா வந்துடும், சனம் வந்து அபிவிருத்தி அடைஞ்சால் இவை ஐயாண்டு கூப்பிட மாட்டேன். இவைக்கு தேவை ஐயாண்டு கூப்பிடணும். இந்தியாவில் கூப்பிட்ற மாதிரி இந்த கதவை திறந்து விட்டு வாகனத்துக்கு வாங்கோ இறங்குங்கோ இருங்கோன்னு சொல்லி இவையில இது செய்வானு. இவை வந்து இந்த மேட்டுக்கு மேல்குடி ஆக்கள் மாதிரி அவையில எந்த நேரமும் நாங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடணுமன்றது தான் வேண்ட இது. ஒரு நாளும் மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்குரிய எந்த விதமான இதுவும் இல்லை. எங்கேயாவது சண்டை பிடிக்கணும், எங்கேயாவது குழப்பணும், எங்கேயாவது ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும், இல்லை இனக்கலவரத்தை உண்டாக்கணும், அதை வச்சு அரசியல் செய்யணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட இனம், நாங்கள் ஏற்கனவே தோற்று போன இனம் தான். அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். முதலாவது கயந்திரமாக இருக்குது, அந்த தோல்வி இல்லாமல் தெரியலாம். ஏனெண்டா வெளிநாடுக்கு ஓடி போய் சண்டை வரைக வெளிநாடுகளில் இருக்கிறது செல்வராச கயந்திரன் இப்படியான ஆக்களுக்கு வந்து இது தோல்வி இல்லை. அவைக்கு வந்து இது என்டர்டெயின்மெண்ட். அவை என்ன நடந்தாலும் அவை என்ன செய்வினோம்னு சொன்னால் ஒரு என்டர்டெயின் பண்ணி போட்டு போவினோம். அதை வச்சு தங்களோட அரசியல் செல்வாக்களை வச்சு தங்களுக்கு ஆபத்து வந்து அதை பாதுகாக்கிறதும், அதுக்கு பிறகு தாங்கள் விரும்புகிற ஒரு அரசியலை செய்கிறதும். இப்படி சண்டையில் எதுவும் வந்து கொண்டு இருந்தால் தான் நாங்கள் அவங்கள்ட்ட போய் கெஞ்சோணும், ஐயா காப்பாற்றும் கொண்டு. அவங்க 4 பேரை விடுதலை ஆக்கி போட்டு 400 பேரை பிடிச்சி ஆமிட்டையும் பொலிஸ்டையும் கொடுத்து போட்டு இருப்பாங்க. கடைசி மட்டும் எங்களை நாடு வந்து அபிவிருத்தி ஆகாது. யோசிச்சு பாருங்கள், இது ஒரு சாதாரணமான பார்க். இந்த பார்க்கை இவ்வளோ நீட்டாக பராமரித்து வச்சுருக்குறாங்க. ஒரு எங்களோட ஊர் பாசையில் சொல்ல போனது ஒரு பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்பு. உண்மையாகவே இந்த நிலப்பரப்பை எவ்வளோ வடிவாக பாருங்க பராமரித்து வச்சுருக்குறாங்க. யோசித்து பாருங்க, எங்களோட ஒரு ஊரில் இருக்கிற இப்படி சின்ன இடங்களை எவ்வளோ கேவலமாக வச்சுருக்குறாங்க. பிரதேச சபைக்கு உட்பட்ட நீ துப்புரவாக்குறதா, நான் துப்புரவாக்குறதா, இது பிரதேச சபைக்குள்ளே வராது, இது ஆர்டிஏக்குள்ளே வராது, இது அதுக்குள்ளே வராது, இதுக்குள்ளே வராது. ஐயா ஒரு பார்க்குக்குள்ளேயே காபட் ரோட் போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு பார்க்குக்குள்ளேயே இந்த ரோட் காபட் மாதிரி அடித்து வச்சுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க தங்களோட பிரதேச சபை, இது பிரதேச சபை தவிசாளரே வார நிதிகளை விழுங்கி போட்டு பிரதேச சபையில் இருக்கிற ஆக்கள் எல்லோரும் கல்லராக இருந்தால் இங்கே ரோட்டு போடுறது ஒன்றும் போடலாதானே. இப்போ யோசித்து பாருங்க, இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சும்மா ஒரு பண்ணுக்காக தான் நான் இதை எடுத்தேன் நான். ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், எங்களோட டாக்டர் வந்து இவ்வளவு பாடுபடுறதுக்கும், இவ்வளவு சண்டை பிடிக்கிறதுக்கும், தூக்கி அடிப்பேன் நாய் என்று சொல்கிறதுக்கும், அல்லது சுடுவன் நாய் என்று சொல்கிறதுக்கும், சும்மா ஒரு மனுஷன்ற அதுவும் ஒரு MBBS படித்து ஒரு மெடிக்கல் அட்மின் செய்து
ஒரு டாக்டராக ப்ரொபோஷனலாக கதைச்சு வாங்கோ போங்கோ இருங்கோன்னு கதைச்சு ஒரு மனுஷன் இன்றைக்கு இவ்வளவுக்கு கதைக்குதுன்னு சொன்னால் அந்த ஆள்ற மனசில் இருக்கிற வழிகளை புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன ஒரு ஆத்திரத்துலையும் ஆதங்கத்திலையும் இப்படியான ஒரு வார்த்தைகளை விஷயங்களை அவர் கதைக்கிறாருன்றதை யோசிக்கணும். சும்மா கதைக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, ஏன் பேசாமல் வாங்க போங்கன்னு மரியாதையாக கதைச்சி போட்டு இருக்க தெரியாமல் இல்லை. பாருங்க, இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்க. ஒரு புறா, இது ஒரு பார்க், இதில் புறாக்கள் தங்குறதுக்கு ஒரு கூடே நகரசபை அடித்து வச்சுருக்கு, மேரி அடித்து வச்சுருக்கு. இந்த புறா கூட்டில் புறா தங்கும். அப்போ ஒரு பறவைகளை பெறாமல் எல்லாமே அதான் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு பிளானிங், எல்லாமே வடிவாக ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்தை சின்ன இடத்தை இவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறான்ட்டு தெரியணும். அதுக்கு மண்டவளம் கொஞ்சமாக இருக்கணும். மண்டவளம் இல்லாட்டி இப்படித்தான் நாங்கள் குப்பையை அதுக்கு தான் போடுவோம், இதுக்கு தான் போடுவோம்ண்டு இப்படியே கதைச்சு கொண்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு டஸ்ட்பின் அவங்க பெர்மனெண்ட்டாகவே கட்டி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், பெர்மனெண்ட்டாக கட்டி அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போடுவாங்க. பேக்கை போட்டுட்டு ஒவ்வொரு கிழமையும் அதை எடுத்துக்கொண்டு போவாங்க. இப்படியான திட்டங்களை செய்து வச்சா எங்களோட இதெல்லாம் உண்மையாகவே ஒரு பின்னரங்களில் இதுகளில் இருந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி இதுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வைக்க வராது. இப்போ இதுகளெல்லாம் இயற்கையை நாங்கள் எவ்வளவுக்கு எங்களோட சூழலை பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு எங்களோட மனம் சுத்தமாகும். அதுக்கு ஒரு நாளும் இந்த சைக்கிள் கட்சியும் வீட்டு கட்சியும் வடக்கு கிழக்கில் அனுமதிக்காது. ஏனெண்டா மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் இவங்களுக்கு அரசியல் இல்லை. அதில் நாங்கள் கருத்தில் கொள்ளணும். இதுக்கு தான் டாக்டர் அடிபடுறார். இந்த அபிவிருத்தியை நோக்கி தான் போகிறோம். இதை குழப்புறதுக்கு தான் இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம், இந்த வீட்டு சிறுதேரன், இப்படி இந்த மணி அடிக்கிறார்கள், மான் விற்கிறார்கள், இவையெல்லாம் போராடுறதுக்கு தான். சீமான் இப்படி ஒரு அபிவிருத்தி எங்களுக்கு ஒன்றும் தரப்போகிற இல்லை இந்தியாவிலேருந்து. அப்போ அதை நோக்கி பயணிக்கிற ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் சிறந்தது. நன்றி. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.